இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது அதிகமான பயனர்கள் இன்றைக்கு பாவிக்கக்கூடிய 2 ஏஐ டூல் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்றும் ChatGPT, அடுத்தது ஜெமினி. இது ரெண்டுக்கும் மத்தியில் எது சிறந்தது என்ற ஒரு விவாதம் இன்றைக்கு அனல் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு ஓப்பன் ஏஐனுடைய அனுசரணையினால் அவங்களால் உருவாக்கப்பட்டது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய முழுமையான ஆதரவோடு அவங்களிடத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி சல்லி கட்டி கொண்டு இந்த ChatGPT ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இதை உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த ChatGPTனுடைய பயனர்கள், அதை பார்க்குறாக்கள், அதில் தகவல்களை தேடுறாக்களுடைய எண்ணிக்கை 8 மில்லியனை தாண்டி குறிப்பிட்ட காலத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. உள்ள பயனர்கள் தகவல்கள் தேடுவதை விட ChatGPTயில் அதிகமான தகவல்கள் தேடுறதை ஆரம்பித்ததால் இந்த கூகுள் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளும் இது மாதிரியான பிளாட்ஃபார்மை உருவாக்கி ப்ரௌஸ் பண்ண வைக்கணும். ஏண்டா கூகுளுடைய இந்த பயனர்கள் குறைவடைஞ்சிருவாங்கன்ற ஒரு அச்சத்தில் 2016ஆம் ஆண்டில் ஒரு ஏஐ டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏஐ டூல் என்பது அது அவ்வளோ பெரிய பிரபல்யம் அடையாமல் இருந்ததால் திரும்பவும் ChatGPTயுடைய பயனர்களுடைய எண்ணிக்கை எத்தனை லட்சம் கோடிகள் செலவழித்தாலும் நம்மளும் இந்த ChatGPTக்கு ஈக்குவலாக ஒன்றை உருவாக்கணும் என்று ஆரம்பித்தது தான் ஜெமினி. இந்த ஜெமினியை 2016ஆம் ஆண்டு இதை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ரெண்டுலையும் முதன்மையானது என்னன்னு கேட்டால், இது சிந்திக்கிற விதத்தை அடிப்படையாக வச்சு தான் இதனுடைய வித்தியாசம் வேறுபடுகிறது. நம்ம ChatGPT ஏதாவது ஒன்று கேட்குற நேரம் அது தார ஆன்சரும், ஜெமினியில் நம்ம ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணுற நேரம் அது கொடுக்குற ஆன்சரும் எப்படி இருக்குண்டா, அது திங்க் பண்ணுற வேயை வச்சு, திங்க் பண்ணுற ஸ்டைலை வச்சு வித்தியாசமாகுது. எது பெஸ்டானதுன்னு கேட்டால் அதை இப்படி நம்ம பார்ப்போம். முதலாவது உலகத்தை ஜெமினி இந்த உலகத்தை கொஞ்சம் லைவாக பார்க்குது. இப்போக்கு நடைமுறையில் சூழலுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு ரீசெண்டாக எது வருதோ அந்த விஷயம்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டு பயனர் கேட்கறதுக்கு தகவல் அப்படியே எடுத்துக்கொண்டு வருது. ஆனால் ChatGPTயை பொறுத்தவரை அது எப்படி தெரியுமா, அது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. அந்த லைப்ரரியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஒருத்தர் வாசித்து அவ்வளவு தகவல்களை சேமித்து வச்சுக்கொண்டு பெரியோர் அறிஞரை போல கேட்கின்ற கேள்விகளுக்கு டேட்டா பேஸில் இருக்கிற தகவல்களை அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டு அந்த பயனரை கொடுத்துரும். அப்போ ChatGPTன்றது ஒரு பெரிய வாசிய சாலையில் அனைத்து புத்தகங்களையும் படித்து முடிச்சு இருக்கிற ஒரு அறிஞர் போலவும், அதே போல ஜெமினி என்பது உலகத்தில் உள்ள நடைமுறையுள்ள எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அது கூகுளில் இருந்த தகவல்களை தேடிக்கொண்டு அப்படியே பயனர்கள் கொடுத்து கொண்டு இருக்குது. முதலாவது ஜெமினியை பொறுத்தவரையில் புதிய தகவல்கள், நவீன தகவல்கள், ரீசெண்டாக வந்தது, இப்போ அப்டேட் ஆகின எல்லா தகவல்களும் இந்த ஜெமினியில் இருக்கும். அதே போல ChatGPTயில் the large amount of data, அதிகமான தரவுகளை சேமித்து வச்சுக்கொண்டு கேட்குற தகவல்களை அடிக்கடி தந்தாலும் ரீசெண்டாக வந்ததுகள் அந்த ChatGPTயில் இருக்குமாண்டா சில நேரம் அது மயக்கமாக தான் இருக்கும், சில நேரம் தகவல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு இலங்கையுடைய ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் அந்த தகவல் ChatGPTக்கு அப்டேட் ஆகலைண்டா என்ன செய்யும், பழைய ஜனாதிபதி பேரை தந்துடும். ஆனால் ஜெமினி அப்படி இல்லை, இன்னைக்கு லைவாக என்ன இருக்கோ அதை தேடிக்கொண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் தந்து கொண்டு இருக்கும். அதே போல ChatGPTயை பொறுத்தவரையில நீ ஒரு சிக்கலான கணிதங்கள் தொடர்பான ஒரு அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் சம்பந்தமா கேட்டீங்கன்னா அது அப்படியே எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிமுறையாக உங்களுக்கு என்ன செய்யும்டா, த செயின் ஆஃப் தாட், அதாவது சங்கிலி அடிப்படையில் உங்களுக்கு அவருடைய ஆன்சரை ப்ராப்பரா அழகான முறையில் தரும். ஆனா இந்த ஜெமினியை பொறுத்தவரையில நீங்க ஏதாவது முன்னாடி கேட்குறீங்க, ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்றீங்க, சுருக்கமா சின்னதா அழகா ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறையோட தகவலை தரும். நீங்க பெரிய கட்டுரைகள் எழுதணும், பெரிய ரிசர்ச் பண்ணணும், அதே மாதிரி உயர்ந்த மொழிகளை நீங்க படிச்சு கொள்ளணும், இந்த மாதிரி அதில் கோடிங் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க தேடணுமாண்டா அதை ஜெமினில தேடுறதை விட ChatGPTயில் நீங்க தேடுற நேரம் இந்த மொழி நடைகள் உள்ள வசனங்கள், பல கவிதைகள், அதே போல கட்டுரைகள், பெரிய ஆக்கங்கள் எல்லாம் அப்படியே தகவல்களை ஆய்வு செஞ்சு பெரிய தகவல்களா தரும். ஆனா ஜெமினி அதை எங்களுக்கு ஷார்ட்டா தரும். ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது, புதிய ஒரு செய்தி வந்தா அதை ChatGPTல தேடுறதை விட ஜெமினில தேடுறது எங்களுக்கு ஈஸியா அவசரமா எங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த தகவலை தேடிக்கொண்டு வரும். அப்ப இந்த ரெண்டுலையும் எது சிறந்தவங்க, ChatGPT பெஸ்டா
அல்லது ஜெமினி பெஸ்டாண்டு நீங்க கேள்வியை கேட்டா இது ரெண்டையும் பயன்படுத்தக்கூடிய உங்களை பொறுத்து தான் அல்லது பயன்படுத்தக்கூடிய பயனர்களை பொறுத்து தான் இது யாருக்கு சிறந்தது என்ற ஒரு அறிவு கிடைக்கும். சாதாரணமா இது ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்டா இதை பயன்படுத்துகின்ற பயனர் அவரை பொறுத்து தான் ChatGPT பெஸ்ட் அல்லது ஜெமினி பெஸ்ட் முடிவுக்கு எங்களுக்கு வரையலாம். ஏன்னா ரெண்டும் ஒன்று நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ரெண்டும் ஒன்று இல்லை, ரெண்டும் வேறு வேறு இருந்தாலும் ரெண்டுலையும் தகவல்களை எங்களுக்கு தேடிக்கொள்ளலாம். அதை பற்றிய அறிவை நாங்கள் தெரிஞ்சு கொள்றது முக்கியம். ChatGPTயை பயன்படுத்தலாம் என்னென்ன விஷயங்களுக்கு, ஜெமினியை பயன்படுத்தலாம் எந்தெந்த விஷயங்களுக்கு. ஆரம்ப காலத்துல ChatGPT ஆரம்பிச்ச புதுசுக்குள்ளால டெக்ஸ்ட் பேஸ்டா தான் முழுக்க தகவல்களை கொண்டு வந்து தரும். ஆனா இமேஜஸ் அல்லது வீடியோ அதே மாதிரி ஆடியோக்களை வச்சு கொண்டு எங்களுக்கு டேட்டாவை சர்ச் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப புதிய அப்டேட்ல ChatGPT ஜெமினியை போலவே வீடியோ ஆடியோ அதே போல இமேஜஸ் எல்லாம் வச்சு எங்களுக்கு தகவல்களை தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா ஒன்றுக்கொண்டு ஒவ்வொரு காலத்துல அப்டேட் ஆகிறத வச்சு அதனுடைய புதிய விஷயங்கள் சேர்க்கிறத வச்சு ரெண்டும் ஒன்றுக்கொண்டு ஈக்குவலா அதனுடைய பணியை மக்களுக்கு வழங்கி கொண்டே இருக்குது. சுருக்கமா சொல்லடா பாவனையாளர் இதை புரிஞ்சு கொள்ற முறையில தான் எது பெஸ்ட் இருக்குது. சாதாரணமா ஒரு பிளைடை வச்சு கொண்டு எங்களுக்கு அது ஷார்ப்பா அது நல்ல கூர்மையா இருந்தாலும் பெரிய மரங்களை வெட்ட இயலாது. கோடரி பெருசா இருந்தாலும் எங்களுடைய முடியையோ தாடியையோ எங்களுக்கு அதை வெட்ட முடியாது. அப்ப அந்த டூல் எதுக்கு நாங்க பிளைடை பயன்படுத்தணும், எதுக்கு மரம் வெட்டுறதுக்கு எதை பயன்படுத்தணும் அந்த அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா ChatGPT எதுக்கு ஜெமினி எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த அறிவை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இது ரெண்டையும் யூஸ் பண்ணி அதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோல இந்த செய்தியை உங்களோட எமது டெக் வைப் CC சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது முழுமையான ஆதரவை எமக்கு வழங்குகின்ற நேரம். இது போன்ற மேலதிக வீடியோக்களை உங்களுக்கு நாம் வழங்குவதற்கும் நாம் போடுகின்ற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகுவதற்கும் எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது மேலான ஆதரவை வழங்குங்கள்.